குழந்தைக்கு என்ன பேர் வச்சாங்க? நறுமுகைன்னு சொல்லிட்டு வச்சாங்க. எங்கள் தொழிலில் வந்து நாங்கள் தொழில் போயிருந்தாங்க. எங்களுக்கு வந்து ரொம்பவே எனக்கு ஆசை. பொழுதுலாம் நாங்கள் கொடியெல்லாம் வச்சு வாங்குவோம். தொழிலேருந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் இனத்துக்கோசம் நாங்கள் வெறி கொண்டு நாங்கள் வந்திருக்கோன்னா அவ்வளோ வெறியோடு இருக்கிறோம். ஏன்னா கல்யாண மாடல் வந்து எங்களுக்கு ரொம்ப அடிமைப்பட்டுருச்சு. உங்கள் குழந்தைக்கு அந்த சீமான் தான் பேர் வைக்கிறீங்க, எப்படி அந்த ஒரு பாச பிடிப்பு வருது? அது வந்து எங்கள் இனன்றதுனால எங்கள் இனத்தில் வந்து நீ பேசுகிறேன். பேர் நம்மளா செலெக்ஷன் பண்ணி தான் வைக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் இவர் அவள் கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து எங்கள் சீமான் தான் வந்து பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு அவரோட ஆசை. அப்புறம் பிறந்து குழந்தை கையில் கொடுக்கும்போது கூட அவர் செந்தமிழ் சீமானோட அவரோட கொடி கட்சி கொடியை வச்சு தான் குழந்தைய கையில் வாங்குறாங்க. அப்புறம் பேர் வைக்கிறதுக்கு அம்மா வீட்டில் எல்லாரும் 1 மாதத்துக்குள்ளேயே வச்சு ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ அவளுக்கு கரெக்டாக 41 நாள் 1.5 மாதம் தான் ஆயிடுச்சு. அவர் தான் வச்சு ஆகணும்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். என் பொண்ணோட லக்கி நல்ல சீமானே இங்கே வந்து, அதாவது நம்மளோட தகுதிக்கே வந்து பேர் வச்சுட்டாரு. எதிர்பார்க்க சந்தோஷம் தாங்க. சந்தோஷம் தான். நாங்கள் எதிர்பார்க்கல சந்தோஷம். 26 தேர்தலில் சீமான் முதல் காரணம் என்ன? முதல் காரணம் வந்து எல்லாருக்கும் சம உரிமை கொடுத்து குடிநீர் நம்ம விவசாய நிலங்களும் மருத்துவம் கிடைக்கின்றதுனால தான் எங்களுக்கு ஆசை. அதுதான் இப்போ யாரும் கிடைக்கிறது இல்லை. முக்கியமாக கல்வி தான் நமக்கு கிடைக்கணும். கல்வி வந்து வியாபாரம் ஆகிடுச்சு. அது ஆகாத நம்ம கல்வியில் நம்ம படிக்கலாம் படித்தது தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் மற்றது தொழில் இடமோ எல்லாம் பண்ண முடியும். முதல்ல படிப்பு தான். அது கல்வியை வந்து வியாபாரம் இருந்தாலும் யாரும் படிக்க முடியலைங்க. இப்போ நாங்கள் வந்து சீமானுக்கு ஓட்டு போகிற காரணமே அவர் வந்து எங்கள் கல்வியை வந்து எங்கள் பசங்களை முன்னே நல்லா படிக்க வைப்பார் அப்படின்றது. உங்கள் ஃபேமிலியே ஆமாம் நாம் தான் கொஞ்சம். இவங்க வேறு கட்சியாக இருந்து இல்லை அப்படிலாம் கிடையாது. அம்மா அண்ணன் மாமா எங்கள் குடும்பத்தில் ஒரு 8-9 பேர் இருக்கும். எல்லாருமே அண்ணனுக்கு தான். இந்த முறை எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 90% கண்டிப்பாக இருக்குது. ஆனால் நம்ம மக்களெல்லாம் இருக்குது. நம்ம மக்கள் போட்டாங்கன்னா கண்டிப்பாக அண்ணன் வரும்.